நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அட பாருடா அக்கா, உனக்கு இப்போ என்னாச்சு? நீ ஏன் இவ்ளோ கோவமா இருக்க? பென்சிங்கோ மாதிரி. இப்ப நான் ரொம்ப கோவத்துல இருக்கேன். ஆனா ஏக்கா? இதுக்கு காரணம் யாருன்னு மட்டும் சொல்லிடுக்கா. நான் அவங்கள உண்டு இல்லன்னு ஒரு வழி பண்ணிடுறேன். வேற யாரு? வினய் தான். என்னது? மாமாவா? அவர் என்ன பண்ணாரு? போதும் மாலதி, இனிமே என்னால தாங்கிக்க முடியாது. அட என்னக்கா, இப்பதான் உங்க 2 பேருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லையே. உங்க காதல் ரொமான்ஸ்ல அளவுக்கு மீறி தான் போயிட்டு இருக்குல்ல, அப்புறம் என்ன? தலைக்கு மேல வெள்ளம் போக ஆரம்பிச்சிருச்சு. இனிமே என்னால இதை தாங்கிக்கவே முடியாது. ஆனா எல்லாமே சரியாயிடுச்சுன்னு நாங்க நினைச்சோம். அது அக்கா, நீ ஏக்கா இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க? ஏதாவது இருந்தா வெளிப்படையா சொல்லு. நான் உன்கிட்ட என்ன சொல்றது? வினய் விஸ்வா கிட்ட உன்னை பத்தி என்னெல்லாம் சொல்லிருக்காரு தெரியுமா? இந்த அண்ணன் தம்பிங்க 2 பேர் மனசுல என்ன நினைச்சிருக்காங்கன்னு தெரியல. இப்ப எனக்கு நல்லா புரியுது மாலதி. நீ எடுத்த அந்த முடிவை ரொம்ப கரெக்டான முடிவுதான். இப்ப உன்னோட முடிவுல நான் உனக்கு துணையா இருக்கேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. உனக்கும் விஸ்வாக்கும் டைவர்ஸ் வாங்கி கொடுக்கற வரைக்கும் நான் ஓய மாட்டேன். அக்கா, நீ என்ன என்ன பேச்சுக்கா பேசிட்டு இருக்க? டைவர்ஸ்? ஆமா மாலதி, நீ அதுதானே விரும்பிட்டு இருந்தா. உனக்கு கூடி சீக்கிரமே அது கிடைக்கும். நம்பிக்கையாரு. இங்க பாரா, நீ ஒன்னும் பயப்படாத. நான் உன் கூடவே இருப்பேன். நான் உன் கூட பிறந்த அண்ணன்டா. உனக்கு நான் கண்டிப்பா உதவி செய்வேன். அந்த மாலதி பிசாசு கிட்ட இருந்து உனக்கு விடுதலையை நான் வாங்கி தருவேன். நான் என்ன நினைச்சேனா, மாலதியும் அவங்க அக்கா மாதிரியே சம்பிரதாயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணுவான்னு நினைச்சானா, நீ அவளை பத்தி ரொம்ப நல்லாவே ஜட்ஜ் பண்ணி வச்சிருக்கடா தம்பி. அவ கூட ஒரு நாள் வாழ்றதே பெரிய விஷயம். வாழ்க்கை பூரா வாழணும்னா அது முடியுமா சொல்லு? நீ ஒன்னும் கவலைப்படாத. இனிமே உன் கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து உன் வாழ்க்கையில ஹாப்பியா இருக்க போற. இல்லனா அது விஸ்வா, விஸ்வா, நான் கேள்விப்பட்டதெல்லாம். அப்படி என்ன கேள்விப்பட்ட? நீ கேள்விப்பட்டாலும் கேள்விப்படலனாலும் எல்லாம் முடிஞ்சு போச்சு. என் தம்பியை டார்ச்சர் பண்ணி பண்ணி நீ ஒரு வழி ஆக்கி வச்சிருக்க. மாலதி, உனக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த வடேரா குடும்பத்துல 400 வருஷத்துல இது வரைக்கும் எந்த புருஷனும் தன்னோட பொண்டாட்டிய விவாகரத்து பண்ணதில்ல. விஸ்வா என்னோட தங்கச்சி டைவர்ஸ் பண்ணுவானா? ஏன் தங்கச்சி தான் உங்க தம்பியை முதல்ல விவாகரத்து பண்ண போற, அதுவும் நிரந்தரமா. நான் இவ கூட இருக்கேன். இவ கூட எப்பவும் துணையா. அப்ப அவன் மட்டும் தனியாள் இல்ல, நான் இருக்கேன்டா தம்பி. நான் உன் கூடவே இருப்பேன், கவலைப்படாத. இந்த நிமிஷத்துல இருந்து என் வாழ்க்கையில மிகப்பெரிய குறிக்கோள் உன்னோட விடுதலை மட்டும்தான். போதும் போதும் மாலதி, போதும். இத்தனை நாள் நீ வாழ்க்கையில பட்ட கஷ்டத்துக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்க போகுது. உனக்கு டிவோர்ஸ் வேணுங்கிறது உன்னோட தனிப்பட்ட உரிமை. அந்த உரிமை உனக்கு கூடி சீக்கிரமே கிடைக்க போகுது. உன்னை சிங்கிள் இருந்தவள டபுள் ஆக்குறது நான் தானே. இப்போ டபுள் இருந்து மறுபடியும் சிங்கிள் ஆக்குறேனா இல்லையா பாரு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், விஸ்வா முகத்தில் நீ முழிக்கவே கூடாது. பார்க்கவே கூடாது. அக்கா, அப்புறம் இங்க பாரு, நீ வந்து என்னோட ரூம்ல படுத்துக்க. சின்ன வயசு மாதிரி நம்ம 2 பேரும் சந்தோஷமா தூங்கலாம். எல்லாத்தையும் மறந்துட்டு. அட நீ ஏன்டா பதற? இனிமே நான் உன் கூடவே இருப்பேன். நீ கவலையப்படாத. உன்னை நான் ஆஞ்சநேயர் மாதிரி ஆக்கி காட்டி பொண்ணுங்க பக்கமே போக விடாம பண்றேன். இந்த பொண்ணுங்களோட வாசமே இல்லாம நான் பெரிய ஆளா வளர்த்து காட்டுறேன். ஆனா இதுக்கு மேல நீ ஒன்னும் பேச வேண்டாம். நான் சொல்றது மட்டும் கேட்ட நீ வாழ்க்கையில பெரிய ஆள் ஆயிடுவ விஸ்வா. அக்கா, நிறுத்து மாலதி. நீ எதுவுமே பேசாத. உன்னோட டிவோர்ஸ்க்கு நான் பொறுப்பு. நீ முதல்ல என் கூட வா. எல்லாத்தையும் அப்புறம் பேசிக்கலாம். போ மாலதி. அப்பப்பா, என்னால முடியல. தாமோட கல்யாணம் மட்டும் நெருங்காம இருந்திருந்தா இந்த விஷயத்தை எல்லார்கிட்டயுமே நான் சொல்லிருப்பேன். அக்கா ப்ளீஸ், நீ இப்படிலாம் பேசுற? என்னாச்சு உனக்கு? மாலதி, உனக்கு என்னாச்சு? இப்படி வாழறதுல ஒரு வாழ்க்கையே என்ன? தினமும் கஷ்டப்பட்டு வாழறதை விட ஒரே நாள்ல எல்லாத்தையும் முடிச்சிடணும். இனிமே நீ கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியாது. அக்கா, போதும். நம்ம முடிவு எடுத்தாச்சு. இனிமே இதை அமல்படுத்த வேண்டியதான் நம்மளோட முதல் வேலை. இப்ப போ, நீ நிம்மதியா தூங்கு. போ. மாலதி, நீ வேணா பாரு, இன்னில இருந்து உன்னோட வாழ்க்கையில ஒரு புது சூரியன் உதிக்க போகுது. அது உன்னோட வாழ்க்கையை இன்னும் பிரகாசமாக்க போகுது. நீ வேணா நாளை என்கிட்டே இரு. இது வரைக்கும் நீ பட்ட கஷ்டம் எல்லாத்துக்கும் சீக்கிரமா ஒரு நல்ல விடிவு காலம் பொறுக்க போகுதுன்னா பாரு. நீ டென்ஷன் ஆகாத.
என்ன டென்ஷன் பட போறவங்க எல்லாம் வேற ஆளுங்க. குட் நைட். அப்ப சரி, நீங்க 2 பேரும் விவாகரத்து பண்ணணும்னு நினைக்கிறீங்க. யுவர் ஆனர், இவங்க 2 பேருக்கும் எவ்வளவு சொல்லி புரிய வைக்க பார்த்தோம். ஆனா எல்லாம் வீணா போயிடுச்சு. இப்ப முடிவை நீங்க தான் சொல்லணும். ஆனா எதுக்கு? நீங்க 2 பேரும் எதுக்காக விவாகரத்து பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இங்க பாருங்க சார், ஒரே ஒரு விஷயமா இருந்தா நம்ம சொல்லிடலாம். ஆனா இவங்க 2 பேருக்குள்ள நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. எல்லாமே சண்டையில தான் முடிஞ்சிருக்கு. என்னோட தம்பியா? அவன் பாவம், அவனுக்கு ஒண்ணும் தெரியாது. உன் தங்கச்சி மாலதி தான் என் தம்பியை நாள் பூரா சும்மா போட்டு கசக்குன்னு கசக்கிட்டு இருந்தா. அது உனக்கு தெரியுமா? சொல்லு. அதுக்கப்புறம் உங்க தம்பி மட்டும் என்ன? 1 நம்பர் சோம்பேறி. வேலை வெட்டி எதுக்கும் போறதில்ல. பாத்தியா? எப்ப பார்த்தாலும் வெட்டியா தான் உட்கார்ந்துட்டு இருப்பான். டேபிள் சேர் எல்லாம் தூக்கி போட்டு உடைச்சிட்டு இருப்பான். இதான் அவனோட மெயின் வேலையே. நீ ஏன் தம்பி பத்தி பேசுறியா? அப்ப உன் தங்கச்சி மட்டும் என்ன? அவ இவனுக்கு தொல்லைக்கு மேல தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கா. ஆனா இது எல்லாத்தையும் கேட்டு என் தம்பி அமைதியாவே இருந்திருக்கான். அது தெரியுமா உனக்கு? ஓகே, இதுக்கெல்லாம் கோர்ட் எதுவும் பண்ண முடியாது. உங்க குற்றச்சாட்டு ரொம்ப சிவியரா இருக்கு. இந்தாங்க, இந்த பேப்பர்ஸை வாங்கிட்டு இதுல சைன் பண்ணி கொடுங்க. விஸ்வா, போடு சைன். அது யோசிக்காம போட்டு விடுறா. மாலதி, இந்த வாய்ப்பை நீ நழுவ விட்டுறாத. இந்த வாய்ப்புக்காக நீ எத்தனை நாள் காத்துட்டு இருந்த? நீ கேட்ட மாதிரி உனக்கு டிவைஸ் கிடைக்க போகுது. சீக்கிரமா இந்த பேப்பர்ல நீ கழுத்து போட்டு. அட, என்னப்பா பண்ணிட்டு இருக்க? நான் சொல்றது கேளு. சைனை போடுப்பா. ஐயோ, சீக்கிரமா சைன் போடு மாலதி. அட, சைனை சீக்கிரமா போட்டு விடுதலையாய் சீக்கிரமா வெளியே வாடா. இவ தொல்லை அண்ணா. அட, நீ இப்ப சைனை போட போறியா இல்லையா அதை மட்டும் சொல்லு. இல்ல. அட, போடுறான்ற. நீ சிங்கிள் ஆயிட்ட. உனக்கு டிவைஸ் கிடைச்சிருச்சு. இல்ல. எனக்கு கனவுலயே டைவர்ஸ் ஆயிடுச்சே. இது மட்டும் உண்மையா இருக்க கூடாது. தேங்க் காட், இன்னைக்குதான் தாமுக்கு கல்யாணம். அப்புறம் விஸ்வாவும் கனவுல சைன் பண்ணிட்டான். இப்ப முதல்ல நான் ஏன் லைஃப்காக ஏதாவது பண்ணி ஆகணும். என்ன விஸ்வா, விளையாட்ட ஆரம்பிச்சது இப்ப வெனையா போய் முடியுது. நம்ம விட்ட அம்பு இப்போ திரும்பவும் நம்ம கிட்டே வருதே. மாலதி விஸ்வா, கதவை திறக்கவே மாட்டேன்றான். லைட்ஸ் வேற எரியுது. இருந்தும் போத்திக்கிட்டு தூங்குறான். அவளுக்கு எதை பத்தியும் கவலையே இல்ல. இப்ப ஏதாவது பிளான் பண்ணியே ஆகணும். விஸ்வா, நீ ராத்திரி போற இங்க தான் நின்னுக்கிட்டு இருந்தியா? அப்புறம் என்ன பண்றது? அண்ணா இவ்வளவு பெரிய பாம்பை போட்டதுக்கு அப்புறம் எப்படி தூக்கம் வரும்? இத பாரு மாலதி, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அட கடவுளே, நீ இன்னும் நைட் ட்ரெஸ்லயே இருக்கியா? நீ சீக்கிரமா போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. நிறைய வேலை இருக்கு மாலதி. ஒருவேளை முகூர்த்தம் தாண்டி போயிடுச்சுன்னா அப்புறம் என் புள்ள பிரம்மச்சாரியா இருக்க வேண்டியதுதான். இந்த விஸ்வா கிட்ட நீ எப்ப வேணாலும் பேசலாம். சித்தி, அம்மா தங்க, போ சீக்கிரம் போ. சீக்கிரம் குளிச்சிட்டு வா. போ. நிறைய வேலை இருக்கு. அவளை ரெடியாக விடு. விஸ்வா, தனியா இங்க என்ன பண்ற? நீ ஒண்ணு பண்ணு. பாட்டி எனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு ஏதோ சடங்கு செய்யறதுக்கு சாமான் தேவைப்படுதான். நீ வா. வாடா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
இதை கொண்டு போய் வைக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல. நீங்க தப்பான இடத்துல வச்சிட்டீங்க. நான் சொல்ற இடத்துல வச்சாதான் அழகா இருக்கும். அக்கா அக்கா நான் என்ன பண்ணேன்னு சொல்லுங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு இந்த ரெட் கலர் தலப்பா தான் பிடிச்சிருக்கு, ஆனா ஸ்வேதாக்கு இந்த பிங்க் கலர் தலப்பா தான் பிடிச்சிருக்கு. நான் இந்த ரெட் கலர் தலப்பா கட்டினா கொஞ்சம் அழகா இருப்பா ஃபீல் பண்றேன். இந்த பிங்க் கலர் தலப்பா கட்டினா என்ன பண்றது? அக்கா எனக்கு புரியாம நான் கேட்டுட்டே இருக்கேன், நீங்க பதில் சொல்லாம நிக்கிறீங்க. அக்கா நான் உங்களை தான் கேட்டுட்டு இருக்கேன். நீங்க எங்க நிக்கிறீங்க? உங்க நினைப்பு எங்கேயும் இருக்கு. சொல்லுங்க, நான் என்ன தலப்பா கட்டுறது? ரெட்டா பிங்கா? தாமு, உனக்கு உனக்கு தலப்பா கட்டுறதுக்கு அட்வைஸ் வேணும்ல? மாமா இருக்கார்ல, அவர் உனக்கு நல்ல அட்வைஸ் கொடுப்பாரு. என்ன விடவே பெட்டரா கொடுப்பாரு. சீக்கிரம் போ, சீக்கிரம் ஓடி போய் அவர்கிட்ட கீழே போ. என்ன பண்றது? விஷ்வா, மாலதி என் கூட வா. வா. நீங்க கவலையப்படாதீங்கம்மா, நான் அவங்ககிட்ட பேசுறேன். சரி சரி. பாட்டி பாட்டி நீங்க ஜீவிதா கிட்ட பேசுனீங்களா? அது என்னன்னா அவங்க புதுசா சாரி வாங்கினாங்களா, அதுக்கு மேட்சிங்கா ஒரு ஜுவல் தேவையா. அது கேக்குறதுக்கு ரொம்ப வெக்கப்படுறாங்க. நீங்க கேளுங்க. அடடே, இதுல வெக்கப்படுறதுக்கு என்ன இருக்கு? நான் போய் பேசுறேன். போங்க போங்க. நீ போய் முடிச்சிட்டு வந்துருப்பா. நம்ம சரி. ஏமா ஜீவிதா, என்கிட்டயே வெக்கப்படணும்? உனக்கு என்ன வேணும்? நகைங்க வேணுமா? அட, என்கிட்ட கேக்குறதுக்கு எதுக்காக வெக்கப்படணும்? சொல்லு ஜீவிதா. பாட்டி, இங்க என்ன நடந்துட்டு இருக்கு மாலதி? அண்ணனும் அண்ணியும் நாம சொன்னதெல்லாம் சீரியஸா எடுத்துக்கிட்டாங்க. ஆமா விஷ்வா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவங்க நம்மள சந்திக்க கூட விட மாட்டேங்கிறாங்க. நம்மளுக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருவாங்க போல இருக்கு. நீ இல்லாம என்னால வாழ முடியாது விஷ்வா. எனக்கு இருக்கிற ஒரே புருஷன் நீதான். அட, எனக்கு மட்டும் என்ன 100 பொண்டாட்டியா இருக்கு? எனக்கு நீ ஒருத்தி தான் பொண்டாட்டி. இன்னொரு பொண்டாட்டியை நான் எங்க இருந்து கொண்டு வருவேன்? இன்னொரு பொண்டாட்டி வேற தேவையா? விஷ்வா, நீ நீ மறந்தும் இந்த மாதிரி யோசிச்சு பார்த்து வச்சுக்கோயே. விஷ்வா, நீ உன்னோட எக்ஸ் வைஃப் கூட இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? மாலதி, அண்ணா. நான் உன்கிட்ட சொன்னல விஷ்வா விட்டு விலகேறேன்னு. அப்புறம் நீ அவனோட என்ன பண்ணிட்டு இருக்க? இது ஒன்னும் விளையாட்டு கிடையாது. நீங்க 2 பேரும் டைவர்ஸ் பண்ண போறீங்க. அப்புறம் எனக்கு நல்லா தெரியும், உன்னுடைய வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு உன் மனசை மாத்த நிறைய பேர் வருவாங்க. ஆனா நீ அதுக்கெல்லாம் பயங்கிட கூடாது. எனக்கு தெரியும்டா, எனக்கு மாலதியை பத்தி நல்லா தெரியும். அன்பா பேசி உன்னை மாத்தலான்னு முயற்சி பண்றா. ஏமாந்துறாத. ஹலோ ஹலோ ஹலோ, ஏன் தங்கச்சிக்கு ஒன்னும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது. அவன் உங்க தம்பி எல்லாம் மயக்க மாட்டான். என்னோட தம்பியை பத்தி எனக்கு நல்லா தெரியும். விஷ்வா, நீ எடுத்திருக்கிற முடிவுல எப்பவும் ஸ்ட்ராங்கா இரு. சரியா? அண்ணா, அப்படி சொன்னதை மட்டும் செய்டா. இப்ப நீ மட்டும் ஒத்துக்கிட்ட, அப்புறம் உன் வாழ்க்கை பூரா இதே மாதிரி கஷ்டப்பட்டு தான் இருக்கணும். மாலதி, முதல் தடவை உன் வாழ்க்கையில ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்க. நீ இதுல இருந்து பின்வாங்காத. இந்த மாதிரி பேசி மயக்கிறவங்க பேச்செல்லாம் நம்பாத. விஷ்வா, இவங்க பேச்செல்லாம் நீ கண்டுக்காத. நீ தான் முடிவு எடுத்துட்டல, அதுலயே ஸ்ட்ராங்கா இரு. ஓகே மாலதி, விவாகரத்து ஆயிட்டா நீ வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கலாம். மறுபடியும் உன்னோட பழைய வாழ்க்கையை நீ நிம்மதியா வாழலாம் மாலதி. ஜாலியா இருக்கலாம். அடே விஷ்வா, நீ கொடுத்து வச்சவன்டா. எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு அமையாது. இன்னும் கொஞ்ச நாள் பொறுமையா இரு. இந்த இடத்துல தாமு கல்யாணம் மட்டும் முடிக்கட்டும். அதுக்கப்புறம் உன்னோட கல்யாண வாழ்க்கை தி எண்ட். எல்லாமே முடிஞ்சு போச்சு. இத பாருங்கண்ணா, நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. நாங்க ஒண்ணும் தப்பா நினைக்கல. நீ ஒண்ணு புரிஞ்சுக்கோ, நான் உன்னோட அண்ணன். உன்னோட சோகத்தை என்கிட்ட சொல்லணும் அவசியம் இல்ல. எனக்கு எல்லாமே புரியும்டா. நான் கூட பிறந்த அக்கா மாலதி. அதுக்கப்புறம் உன்னோட வாழ்க்கைய பத்தி என்ன விட நல்லதா யாரால யோசிக்க முடியும்? நீயே சொல்லு பார்க்கலாம். நீ எதை பத்தியும் கவலையப்படாத. நாம டைவர்ஸ் பண்ணி ஆகணும். அப்புறம் அது வரைக்கும் நீ விஷ்வோட மூஞ்சிலே முடிக்க கூடாது. இதுக்கு மேல உங்ககிட்ட பேச தயாரா இல்ல. நம்ம கோர்ட்ல பார்க்கலாம். And good boy, bad boys. நீ குட் கேர்ள் தான். வா போலாம். விஷ்வா, நீ மட்டும் ஏன் நிக்கிற? பாப்பலாம். அட வாடா, நான் பாத்துக்கறேன். விஷ்வா, உன்னோட வேலையை நான் இன்னும் ஈஸி ஆக்கிட்டேன். சண்டிகர்ல ஒரு லாயர் கிட்ட பேசியிருக்கேன். உன் டைவர்ஸ் பேப்பர்ஸ்லாம் ஃபேக்ஸ்ல வரப்போகுது. என்ன யோசிக்கிற?
இங்க வா மாலதி, வா உட்கார். என்னக்கா? உன்னோட அக்கா இருக்கும்போது நீ வாழ்க்கையில எதுக்குமே கவலைப்பட தேவையில்ல. உன்னோட டிவோர்ஸ்க்கு அப்புறம் நான் உன்னை தனியாளா இருக்க விடவே மாட்டேன். விஸ்வா விட சூப்பரான மாப்பிள்ளை போட்டோஸ்லாம் என்கிட்ட இருக்கு. அக்கா எனக்கு இதெல்லாம் வேண்டாம். இங்க பாரு, சுகந்தர் சிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ்ல இருக்காரு. உனக்கு வீடோட பிரச்சனையே இருக்காது. அக்கா என்ன பண்ற? என்னக்கா அதெல்லாம் ஒருத்த பாக்குறேன். அக்கா இதெல்லாம் பார்த்தா என் மூளையே குழம்பிடும்க்கா. ஆமாமா, அப்படிதான் குழம்பும். உன்னோட வருங்கால கணவரை பார்த்ததும் உன்னோட மூளை இன்னும் குழம்பு போது பாரு. இங்க பாரு, ஒருவேளை உனக்கு இவங்கள யாரும் பிடிக்கலனா இதை விட சூப்பரான மாப்பிள்ளைங்களோட போட்டோவை நான் அனுப்ப சொல்லிருக்கேன். அது எல்லாமே விடியறதுக்குள்ள இங்க வந்துரும். எல்லாமே A4 சைஸ் போட்டோ. A4ல உனக்கு சரியா தெரியலனா அதை நம்ம பெருசு பண்ணி கூட பாத்துக்கலாம். நீ நல்லா ஒத்து பார்த்து செலக்ட் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் இந்த வாட்டியும் அது தப்பா போக கூடாது மாலதி. பி கேர்ஃபுல். அக்கா நீ என்ன பேசுற? என்ன நான் சொல்லுங்க. சொல்றேன் வாடா வா. ஓகே இந்தா, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இதெல்லாம் சேர்த்து கொண்டு வந்திருக்கேன் பாரு. என்னன்னா அது? சும்மா பாடுறேன். அப்புறம் நீங்க எனக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னே முடிவு பண்ணிட்டீங்களா? உங்களை மாதிரி எல்லாம் ஒரு அண்ணனை இந்த காலத்துல பார்க்கவே முடியாது. ஆமா. என்னன்னா அது? பொண்ணோட போட்டோவா? என்னடா பேசிட்டு இருக்க விஸ்வா? நான் பொண்ணோட போட்டோன்னு சொன்னா அப்ப பொண்ணோட போட்டோ தான். எடுத்து பாரு. இங்க பாரு தம்பி, உன்னோட எக்ஸ் வைஃபோட இந்த போட்டோல இருக்கிறவங்களாம் சும்மா சூப்பரா இருப்பாங்க. நீ யாருன்னு மட்டும் முடிவு பண்ணு. உனக்கு டைவர்ஸ் ஆன அடுத்த நிமிஷமே உன் கல்யாணத்தை ஜாம்னு முடிச்சிடலாம். ஆனா நான் எதுக்கு மேரேஜ் பண்ணணும்? என்னடா பேசிட்டு இருக்க? அப்புறம் டைவர்ஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணுவ? தேவதாஸ் மாதிரி பெருசா தாடி வளர்த்துக்கிட்டு பேக்ரவுண்ட் மியூசிக்கை போட்டு தண்ணி அடிச்சிட்டு இருக்க போறியா? நீ எதுக்கும் கவலைப்படாதடா. ஃபர்ஸ்ட் கல்யாணம் தான் அப்படி ஆச்சு. ஆனா எல்லாமே அப்படி இருக்கும்னு சொல்ல முடியாதுல்ல. சொல்லு. ஓ நீங்க ரெண்டு பேரும் இங்க தான் இருக்கீங்களா? அட என்ன போட்டோ கையில வச்சிருக்க? காட்டு காட்டு. நானும் பாக்குறேன். காட்டுப்பா. என்ன நடக்குது விஸ்வா? யாரோட கல்யாணத்துக்கு ஏற்பாடு நடக்குது? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. தாமோட கல்யாணத்துக்கு வந்தது மறுபடியும் உனக்கு கல்யாணம் பண்ணணும்னு தோணிடுச்சுன்னு நினைச்சேன். எல்லாம் நல்லதுக்கு தான். இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும் விவாகரத்துல எப்பவுமே விளையாடக்கூடாதுன்னு. இதுக்கப்புறம் எப்பவும் நம்ம கிட்ட இவங்க விளையாடவே மாட்டாங்க. ஆனா நான் ஒன்னு சொல்லட்டுமா வினய், அவங்களோட இந்த நிலைமையை பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ரெண்டு பேரும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கல்ல. பரவாயில்ல விடுமா, அவங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் இருக்கட்டும். இது மாதிரி ஏதாவது பண்ணாதான் அவங்களும் கடைசி வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம இருப்பாங்க. சொல்றது புரியுதா? இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, அவங்க ரெண்டு பேரும் சண்டையால நாம பாடம் கத்துக்கிட்டோம். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால நமக்குள்ள இருந்த அந்த இடைவெளி இப்ப ரொம்ப கம்மியா இருக்கு. ஆனா இருந்தும் நம்ம ரெண்டு பேரும் இப்ப பிரிஞ்சுதான் இருக்கோம். இன்ஃபேக்ட் நான் என்ன நினைக்கிறேன்னா, இனிமே நமக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் நம்ம இந்த தூரத்தை விளக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் நெருக்கமா இருக்கணும். என்ன சொல்ற ஜீவிதா? அந்த தாம்பூல தட்டை எங்க வச்சிருக்க? முகூர்த்த நேரம் நெருங்கிட்டே இருக்குமா, சீக்கிரம் வா. இவங்க ஒருத்தங்க முகூர்த்தம் தான் நெருங்கிட்டு இருக்கானா எங்க முகூர்த்தத்தை ஏன் கெடுக்குறீங்க? வினய், நீங்க மத்தவங்களை கஷ்டப்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு இப்படிதான் நடக்கணும். நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்க இதை பத்தி யோசிச்சுட்டு இருங்க. நான் போயிட்டு வரேன். பாய். போ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. எப்படி இருக்கன்னா அத வார்த்தையால சொல்லவே முடியாது. ஐ மீன் அவ்வளோ அழகா இருக்க. ஆனா ஒரே ஒரு குறை தான். நான் ஒன்று மட்டும் சொல்ற மாதிரி, என்ன நடந்தாலும் ஓனத்தில நான் வச்ச குங்குமம் மட்டும்தான் இருக்கும். என்னோட லைஃபே நீதான் மாலதி. அப்புறம் அண்ணா அண்ணி பத்தி சொல்லணும்னா, அவங்க நம்மளை தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த எண்ணத்தை நம்ம மாத்தணும் இன்னைக்கு. என்னால இத இன்னும் தாங்கிட்டு இருக்க முடியாது விஸ்வா. எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. மாலதி,
போயாகணும். அக்கா பார்த்துட்டானா? விஸ்வா, விஸ்வா, நான் உன்னை எங்கெல்லாம் தேடிட்டு இருக்கேன். ஆமா, இங்க என்ன பண்ற? அதுவும் மாலதி ரூம்ல. ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன வேலை இருந்தது, அதனால தான். என்னாச்சுக்கா? மாலதி, ரொம்ப முக்கியமான விஷயம். நீ கிச்சனுக்கு வா. சொல்லுண்ணா, ஏதாவது முக்கியமான விஷயமா பேசணுமா? சொல்றேன், ஒரு சந்தோஷமான விஷயம். அப்படியாக்கா? என்ன சந்தோஷமான விஷயம் அது? சண்டிகர்ல உன்னோட டைவர்ஸ்க்காக ஒரு லாயர் கிட்ட நான் பேசி வச்சிருக்கேன். அப்புறம் அவர் சாயங்காலம் 7 மணிக்கு இங்க வராரு உன்னோட டைவர்ஸ் பேப்பரோட.